நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் நமக்குள்ளாக நிற்கிற வேளையில் எல்லா விதமான காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில தொடங்கிறதுக்கு கிருபை உள்ளதாக தரணியை
சுகமாக்க போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்படி சொல்லிக் கொண்டு இருக்காம சொல்லுங்க, ஆண்டவரே நான் இன்னும் துதிக்க போகிறேன். இந்த துதி போதாது ஆண்டவரே. அப்படியே கைகளை வைத்து சொல்லலாம். Praise you, Father God. Praise the Lord, Father God. நாளைக்கும் துதிப்பேன், தினந்தோறும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. ஓ ஷிரரே அஹதரா கதரா மாரியே தெரே உம்மை ஆராதிப்பேன். Thank you, Lord. எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன். எந்நேரமும் நான் போற்றுவேன். யாருக்கெல்லாம் இந்த இடத்துல வியாதிகள் இருக்கிறதோ அந்த இடத்துல கைகளை
வைத்து சொல்லுங்க ஆண்டவரே, வியாதியின் வேதனையை பார்த்தல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிற வேளையில் இந்த வியாதி இல்லாமல் போக போகிறது. ரீபா ராதா ரபா ஷாக்கா ரியேதரே. யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகளோடு இந்த காலை வேளையில வந்திருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இதுதான், உன்னுடைய பிரச்சனை எல்லாம் பனி போல அவர் மாற செய்கிற கர்த்தராக இருக்கிறார். ஓ ரபாஷே, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் துதித்து கொண்டிருக்க போகிறேன். I'm going to praise you with my mouth. I'm going to praise you with what you have given me. I'm going to praise you with the voice that you've given me. I'm going to praise you with the words that you've given me. உங்களுடைய வார்த்தையினால, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளினால ஆண்டவரே, நீர் தெய்வீக கர்த்தராக இருக்கிறபடியா உங்களுடைய கேரக்டர்ஸ் சொல்லி நான் துதிக்க போகிறேன். நீ எல்லா கர்த்தரும் எல்லாவற்றுக்கும் மேலான கர்த்தர் என்பதை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. You are God above all the creations of Father. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் காட்டிலும் மேலான கர்த்தர் அப்பா. ஓ, ரெண்டு கைகளையும் அப்படியே வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே, ஓ இன்னும் போற்றுவே, இன்னும் அப்படியே அந்நிய பாஷையில ஜெபிங்க, அந்நிய பாஷையில ஜெபிங்க. ரே ஹந்தரா காதரா பாரி அந்தரே, ஓ ரபா ஷெரி ஹந்தரே. ஆண்டவர் இந்த பிரசன்னத்துல, ஆண்டவருடைய பிரசன்னத்துல பெரிதான காரியங்கள், பெரிதான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைக்காத காரியங்களை கர்த்தர் செய்யக்கூடும். என் வாழ்க்கையில நடக்க கூடுமா என்று நீங்க சிந்திக்கத்தக்கதாக பெரிதான மாற்றங்கள். God can change things in your life. God can shift things in your life. ஓ ரபா ஷாகாரியந்த ரபாரியந்தரே, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஓ, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். I just want to invite Brother Ashok to share a testimony, and we are going to continue to worship. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் எல்லா காரியங்களும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் இந்த டெஸ்டிமோனி ஷேர் பண்ணுறது கர்த்தருடைய நாமத்துக்காக. கடந்த வாரத்தில் நான் வரும்பொழுது, கடந்த வாரம் ஃபுல்லாகவே எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, எனக்கு ரைட் சைடில் லெக்கில் கரெக்டாக அந்த ஹிப்பு போன் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு வலி இருந்துச்சு. அந்த வலி எப்படி இருந்துச்சுன்னா, நாளுக்கு நாள் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் என்னால் நின்றுட்டு என்னோடய ட்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு அந்த வலி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் செக்கப் பண்ண வந்தோன்னே பேசணும்னு சொல்லிட்டு காலையில் வந்த உடனே ஞாயிற்றுக்கிழமை செக்கப் பண்ணக்கிட்ட சொன்னேன், அண்ணன் சர்ச் முடிஞ்சு நான் உங்ககிட்ட பேசணும், இதை பற்றி எனக்கு ஒரு அட்வைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சர்வீஸ் போச்சு. அண்ணா அதில் மெசேஜ் கொடுத்தாரு. ஸோ அதில் பவர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி ஹீலிங்காக ப்ரே பண்ணும்போது பின்னாடி நின்று நானும் அதற்காக ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த வலி எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய வலியாக இருந்துச்சு. நான் அதை சொல்லிடுறேன். அந்த பயம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணி காலை எடுத்துருவாங்களோ, வலி அந்த மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை பிளேட் வச்சுருவாங்களோ, நடக்க முடியாதோ, அவ்வளோதானோ, அப்படி அந்த அளவுக்கு என்னோடய பயம் போயிடுச்சு. ஆனால் பின்னாடி நின்று அண்ணா சொல்லும் போது ஜெபிக்க ஜெபிக்க என்ன ஆகுச்சுன்னா, எனக்குள்ளேயே அந்த வலி குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ அப்புறம் எல்லாம் சர்வீஸ் முடிச்சுட்டு செக்கப் பண்ண கேட்டார், அசோக் நீ ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க அப்படின்னாரு. அண்ணா இல்லைண்ணே, நான் உங்களுக்கு மறுபடியும் கேட்குறேன். நான் சொல்லவே இல்லை என்ன பிரச்சனைன்னு, நான் அவர்கிட்ட நான் சொல்லவே இல்லை. இல்லைண்ணா நான் சொல்கிறேன் மறுபடியும் அப்படின்னு. அப்போ திருப்பியும் ஈவினிங் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணோம். மீட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்போ சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி எனக்கு ஒரு வலி இருந்துச்சுண்ணே, ஆனால் நான் மதியம் நீங்கள் ப்ரே பண்ணும்போது நான் ப்ரே பண்ணினேன். ப்ரே பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த வலி குறைஞ்சிருச்சுண்ணே, அந்த வலி இல்லாமல் போயிடுச்சு. நான் அது உட்காந்து பார்க்குறேன், என்னால் உட்கார முடியுது. நான் ஒரு காலில் நான் நின்று பார்க்குறேன், என்னால் நிற்க முடியுது. ஸோ கர்த்தர் அந்த வலிகளை எல்லாம் மாற்றி இருக்கிறார். இப்போ அதை குறித்ததான ஒரு பயம் இல்லை. தேவன் மகிமையினால் சுகப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுறதாக. ஆமென். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு சொல்லுமா, நீர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள கர்த்தராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. நாட்கள் முடியும் வரை சொல்லுமா, கைகளை வைத்து என்
வியாதிகள் ஆண்டவர் மாற்றிக்கொண்டே இருப்பார். நீங்க ஆராதித்து கொண்டிருங்க, உங்களுடைய வேதனைகளை ஆண்டவர் மாற்றிக்கொண்டே இருப்பார். நீங்க ஆராதித்து கொண்டிருங்க, உங்களுடைய பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றிக்கொண்டே இருப்பார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீங்கள் நினைக்காததையும் எண்ணாததையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஓ ரபா ஷேரி ஆண்டரே, என் நாட்கள் கொண்டிருக்கிற வேளையில I just want to invite Sister Nancy to share her testimony. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லாஸ்ட் வீக் வந்து பஞ்சாபில் ஒரு சர்ச் பிளான் பண்ணுறதுக்கு கடவுள் வந்து கிருபை செஞ்சாங்க. பஞ்சாப் எங்களுக்கு வந்து இது ஒரு ஊழியமாக இருந்தாலும் எந்த இடத்துல நாங்கள் வந்து இந்த சர்ச் பிளான் பண்ணுறோம் அப்படின்றது இதுவரை எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. காட் காமிப்பார், நாங்கள் அந்த யாருமே பார்த்துருக்க மாட்டோம். அப்படி தான் வந்து இவ்வளோ நாள் இந்த ஊழியங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. எப்பயுமே பாபி பிரதர் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கிரவுண்ட் ஒர்க்கையும் பண்ணி பஞ்சாபில் ஒரு தேவை இருக்குது பண்ணலாமா அப்படின்னு சொல்லும் போது சரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபெப்ரவரியில் தான் ஒர்க் ஆரம்பித்தோம். அதுக்கு நடுவில் இந்தியா பாகிஸ்தான் வார். இது வந்து ஃபெரோஸ்பூர்ன்ற ஊரில் வெரி க்ளோஸ் டு பாகிஸ்தான். நாங்கள் ட்ரெயின்லேருந்து இறங்கி முதல்ல அது பாகிஸ்தான் இந்தியா பார்டருக்கு போயிட்டு தான் நாங்கள் வந்து நாங்கள் எங்களுக்காக அகாமடேஷன் அந்த வீட்டு இடத்துக்கே போனோம். அவ்வளோ க்ளோஸ். ஸோ இந்த வார் அந்த த்ரெட் என்ன இருந்தாலும் வேலை வந்து கொஞ்சம் கூட நிற்காமல் ஒரு 5 monthsக்குள்ளே அந்த வேலையை முடிக்கிறதுக்கு கடவுள் கிருபை செஞ்சாங்க. நம்ம வந்து எவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோம் அப்படின்றது அங்கே போகும்போது தான் தெரிஞ்சிச்சு. அவ்வளோ ஒரு பர்சிக்யூஷன். ஒரு கிறிஸ்டியன் கூட இல்லாத அந்த இடத்துல வந்து ஒரு ஆலயம் வர ஒரு அரௌண்ட் 75 பிலீவர்ஸ் வரத்தக்கதாக கடவுள் கிருபை செஞ்சார். இன்னும் அந்த இடத்துல வந்து நிறைய கிராமங்கள் அவங்க வந்து கொஞ்சம் வசதியானவங்க அப்படின்றதுனால நிறைய அங்கே வந்து ஒரு ஸ்டிக்மா நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து காடை பற்றி சொல்கிறதோ இல்லை காடை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறதோ அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த ஒரு சூழ்நிலையில் அங்கே ஊழியம் செய்கின்ற பாஸ்டர்ஸை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்களோட பிரயாணங்கள் டெம்பரேச்சர் வந்து ஒரு 44 to 46 degrees இருந்துச்சு. ஆனாலும் கடவுள் வந்து எங்களை பத்திரமாக சென்று பாபி பிரதருக்கும் நிறைய ஊழியங்கள் இருந்துச்சு. கண்டினியூஸாக தூங்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் பாபி பிரதர். அவ்வளோ ஒரு கண்டினியூஸாக ஊழியங்களை முடித்து விட்டு வருவதற்கு கடவுள் கிருபை செய்தார். அவருக்கே எல்லா மகிமை உண்டாவதாகும். கண்களை மூடி ஆண்டவரின் மகிமை சொல்லலாம். ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை நடத்தியிருக்கீங்க, இனியும் நடத்த கிருபையுள்ளவராக இருக்கிறீங்க. இதுவரை
பாஸ்டர்ஸ் ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக நிற்கிறார். I just want to ask you, brothers and sisters, I'm not here to raise funds or support. ஆண்டவர் அவங்களை போஷித்து வருகிறார், அவங்களை வழி நடத்தி வருகிறார். The difference I see is அவங்க வைராக்கியமா நிற்கிறாங்க. ஆண்டவர் அவர்களையும் நடத்துகிறார், நம்மளையும் நடத்துகிறார். Can we take a decision today to say, நான் என்ன இருக்குதுன்னால நான் துதிக்கல ஆண்டவரே, I'm just going to worship you because of what you have given me. என்னோட வாழ்க்கையில எதை தந்திருக்கிறீங்களோ அதனால நான் துதிக்கிறேன். ஓ என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம். ஆண்டவரே, நான் என்னை இதுக்கு தந்தாதான் துதிப்பேன், இப்படி இருந்தாதான் துதிப்பேன், இல்ல பெருமையில நான் துதிப்பேன் ஆண்டவரே. என்னுடைய பள்ளத்தாக்குல நான் துதிப்பேன். என்னுடைய சிந்தனை மாறுபட்டிருந்தாலும் நான் துதிப்பேன். அப்படி எல்லாரும் எழுந்து நின்று கைகளை உயர்த்தி சொல்லலாம், ஆண்டவரே ஓ என் தந்தை நீரே, கடந்து வந்த பாதை, கடந்து வந்த பாதை நான் பார்க்கிறேன். எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கார், அதற்கு ஆண்டவரை துதிப்போமா? எவ்வளவோ நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கார், அதற்கு துதிப்போமா? கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். Oh yes Jesus, நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே. கைகளை உயர்த்தி ஓ நீரே, சுமந்து வந்த தெய்வம் நீரே, என் தந்தை நீரே. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்றீங்களா, ஆண்டவரே நீரே என் தந்தை, நீரே எனக்கு போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இதுவரை நடத்தினீரே, இனியும் நடத்துவீர். ஆசீர்வாதரே. யெகோவாயீரே, வாழ்ந்து கொள்வீர். இதுவரை நடத்தினீர். Hallelujah. எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற வேளையில ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே I will not praise you because of what you have blessed me with, even without anything in my hand, even without worthless in my hand. ஆண்டவரே இந்த நேரத்துல உம்மை நோக்கி பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவரே உம்மை துதிப்பதே என்னுடைய பிரதானமான காரியம். I will worship you and praise you whatever my situations are. Oh Rabasha இருக்கிற வேளையிலும் துதிப்பேன், இல்லாத வேளையிலும் துதிப்பேன் ஆண்டவரே. My praise and worship and adoration and devotion to you will never change because of what I do, what I am, and what you give in and what you release into my life. என்னுடைய துதி எந்நேரமும் உம்மையை நோக்கி பார்க்கும், என்னுடைய சிந்தனைகள் உம்மையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ரீவந்தரபாஷே, ஓராபாஷா காரியந்தரே. தேவையாவும் நீர் சந்திப்பீர். வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீர். வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீர். வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீர். வறண்ட நிலத்தில் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற வறண்ட நிலங்கள், வனாந்திரங்களை சொல்லுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை நான் இன்னைக்கு பிடித்துக் கொள்கிறேன். See, there is going to be something new in your life. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும் என்ற விசுவாசத்துல நீங்க அறிக்கையிடுங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு அந்த மாற்றத்தை காண்பீங்க. You might be going through a brokenness. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை இடை கட்டி சரி கட்ட வல்லவராக இருக்கிறார். நீங்க ஒருவேளை முடியாது என்று நினைக்கிற காரியங்கள் ஆண்டவர் சர்வ வல்லவர் என்பதை அவர் உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய மகிமை நிமித்தமாக அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. ஓராபா ஷகாரி ஹெந்தரே. அப்படியே ஆராதிங்க, ஆராதிங்க வார்த்தைகள். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற காரியங்கள்
வறண்ட காரியங்களை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. Right now in the name of Jesus, we remove all barrenness in this place, oh Father. எந்த இடத்துல ஆண்டவரே வறட்சி இருக்கிறதோ, எந்த இடத்துல வறண்ட காலங்கள் இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்துல எல்லா விதமான வறண்ட நிலங்களையும் செழிப்பான நிலங்களாய் நீர் மாற்றப் போகிறேன். நீர் சர்வ வல்லவர் என்பதை அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. ரீஹாந்தரபா ஷேரியாந்தரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, வாழ்வில் என்றும் போதுமானவரே. லாஸ்ட் டைம் எல்லாரும் ரெண்டு கைகளையும் மேலாக உயர்த்தி, Lord, you are more than enough. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. அவர் உங்களுக்கும் எனக்கும் போதுமானவராக இருக்கிறார். Amen. Do not look to the left, do not look to the people, but look to God. தேவைகள் இருக்கும் என்றால் அப்படியே கைகளை உயர்த்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வறண்ட நிலத்திலுக்குள்ளாக நீங்க போய் கொண்டு இருக்கிறீங்கன்னா கைகளை உயர்த்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். I just want you to lift your hands if you have a need. இந்த நேரத்தில் ஒரு தேவை இருக்கு, ஆண்டவரே எனக்காக ஜெபிக்கிறதுக்கு யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். God is listening to the prayers. இந்த இடத்துல நீங்க எப்போதெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, இந்த இடத்துல நீங்க எந்த நேரத்துலலாம் ஜெபிக்கிறீங்களோ, ஆண்டவர் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படியே கைகளை உயர்த்தி, Lord, I have a need. ஆண்டவரே எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவையை நீ பூர்த்தி செய்யுங்கன்னு சொல்லுங்க. God will make way for you. ஓ ரபா ஷகாரி என்கிற ஆண்டவரே, உயர்த்தப்பட்ட கைகளை நீங்க பார்க்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே சமர்ப்பணப்பட்ட கைகளை நீங்க பார்க்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரச்சனத்தினால, உங்களுடைய வல்லமையினால அவங்களை தொடும்படியாக உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை நீர் பூர்த்தி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஓ thank you Jesus. நீர் போதுமானவர் அப்பா. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ள போகிறீங்க. Amen. Thank you, Lord. சாட்சிகளை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில நீர் மாறுதல்களை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். உற்சாகமாக, உற்சாகமாக, இன்னும் உற்சாகமாக தட்டலாம்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. God bless you. பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சர்வ வல்லவர் என்று.